அனைவருக்கும் வணக்கம். நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025 ஆண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் 1/1/2025 முதல் துலாம் ராசினியர்களுக்கு புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறாரு. எதிர்பாராத உறவினர்கள் இல்லத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் அவர்கள் வருகை தருவது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்குங்க. போட்டி தேர்வுகள்ல வெற்றி கிடைக்குங்க. அதே போல் வேலை தேடுபவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6இல் உள்ள ராகு உங்களுக்கு அற்புதமான ஆற்றலை தருவாரு. தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடக்குங்க. புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. அதே போல் முக்கியஸ்தர்களை இந்த வாரத்தில் சந்திக்க இருக்கீங்க. இதன் மூலம் உங்களுக்கு எதிர்பாராத பல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடத்தினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் 1/1/2024 முதல் புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது நல்லபடியாகவே நீடிக்க இருக்கு. பண வசதி போதுமான அளவிற்கு இருப்பதால பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் குடும்பத்தாருடனும் சுமூகமான உறவு நீடிக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல குறிப்பா மருத்துவ செலவுகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். அதனால் குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. மற்ற செலவுகளும் கூட சக்திக்கு மீறியதாகவே இருக்குங்க. கூடுமான வரைக்கும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதற்கு அவசியமா அமைஞ்சிருக்கும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு குரு மற்றும் சனி பகவானுடைய சஞ்சார நிலைகளினால குழந்தைகளுடைய உடல் நலன்ல கவனமாக இருங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. பெண்மணிகள் வீட்டு வேலைகள்ல ஈடுபட்டிருக்கும் போது சிறு கை குழந்தைகள் மீது கண் பார்வை இருந்து கொண்டே இருக்க வேண்டுங்க. அதே போல் நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வதும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்கள் அந்த முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லதுங்க. காரணம் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் குரு நிலை கொள்ளும் போது தவறான வரனை நிச்சயித்து விடும் வாய்ப்புகள் ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் கூட இந்த வருமான சம்பந்தமான முயற்சிகள்ல அதிக கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்யாமல் தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. காரணம் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025 ஆண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க.
இருந்தாலும் துலாம் ராசியினருக்கு சனி பகவான் யோகக்காரகர் ஆவாருங்க. ஆதலால் கடுமையான பிரச்சனை எதுவும் அலுவலகத்தில் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க. இருந்தாலும் பணிச்சுமையும் வெளியூர் பயணங்களும் கடின உழைப்பும் அலுப்பை ஏற்படுத்துங்க. மேலதிகாரிகளுடைய போக்கு கவலையை அளிக்குங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்ப கவலைகள் மனதை அரிக்குங்க. இருந்தாலும் கூட இப்பொழுது நீங்கள் தொடர்ந்து வேலை செய்யும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போட்டிகள் சற்று கடுமையாக இருப்பினும் சுக்கிரன் மற்றும் ராகு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் விற்பனையும் லாபமும் திருப்திகரமாக இருக்குங்க. புதிய விற்பனை நிலையங்கள் அளவோடு முதலீடு செய்து திறப்பதற்கு அனுகூலமான ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குது. கெடுப்பதில் மட்டுமல்ல கொடுப்பதிலும் ராகு தன்னிகரற்றவர் என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய முதலீடுகள்ல அளவோடு நீங்கள் ஈடுபடலாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் முதலீடு சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலை வரும்போது முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய மூவருமே கலைத்துறையுடன் தொடர்புள்ள முக்கிய கிரகங்கள் ஆவாங்க. இவர்கள் அனைவரும் சுபபலம் பெற்று திகழ்வதால நல்ல வாய்ப்புகளும் வருமானமும் தேடி வருங்க. மக்களிடையே புகழ் செல்வாக்கு உயருங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் உருவாக இருக்குது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல அரசியல் துறையில் ஆதிக்கம் செலுத்துவதற்கு உரிமை பெற்ற கிரகங்கள் சூரியன் சுக்கிரன் ராகு ஆகிய முக்கிய கிரகங்கள் சாதகமாக இருப்பதால அரசியல் துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு அரசாங்க பதவியொன்று கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி கிரகமான புதன் சுபபலம் பெற்று வளம் வருவதால் கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்குங்க. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் ஓரளவே அனுகூலமாக இருப்பதால் வயல் பணிகள்ல பாடுபட்டு உழைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அதிக மழையினால் பயிர்கள் ஒரு பகுதி சேதமடைய கொடுங்க. அதனால் இது மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய நலனுக்கு முன்னேற்றத்திற்கும் பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் குரு பகவானும் சுக்கிரனும் ஆவாங்க. இவர்கள் சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால நன்மைகள் இது ஓரளவுக்கு இருக்குங்க. இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லாததால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்ல. குடும்ப கவலைகள் மனதை அரிக்குங்க. அதே போல் புத்திரஸ்தானத்தில் சனி நிலை கொண்டுள்ளதால் குழந்தைகளுடைய கல்வி மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றை பற்றிய கவலைகள் மன நிம்மதியை குறைக்குங்க. இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல துலாம் ராசினியர்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு சனி பகவான் ஆகிய இருவருக்குமே நீங்கள் பரிகாரம் செய்வது அவசியங்க. அதனால் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் வியாழக்கிழமைகள்ல பசினையும் சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெயும் அதாவது எள் எண்ணெயும் சேர்த்து வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.